இன்றைக்கி நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்கி போட்ட அழகான பூக்கோலம் இது தான். தாமரை பூக்கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலே நம்ம வந்து அரளிப்பூவும் குண்டு மல்லியும் பறிச்சிருந்தோம். இதை வந்துட்டு கட்டி தலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு மல்லி கட்டியாச்சு. அதுக்கப்புறம் அரளிப்பூ வந்து சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சுட்டு அந்த பக்கெட்லேயே வந்துட்டு பறிச்சுட்டு வந்தாச்சு. இது வந்து குண்டுமல்லி வந்து பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே பூத்திருக்கும். இந்த அரளிப்பூ வந்து நம்ம வாசப்படிக்கு எழுத்தாப்புலேயே வந்துட்டு அதாவது கோயிலுக்கு சுற்றி வந்து அந்த அரளிப்பூ செடி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். அது வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே கட்டிட்டு குண்டுமல்லி அதுக்கப்புறம் அரளிப்பூ கட்டிட்டு சாமிக்கு கொண்டு போய் சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என் பின்னாடியே வந்து கருப்பனும் வந்தான். அப்புறம் அவன் வீட்டுக்கு துரத்தி விட்டுட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லிவிட்டு ஆனால் போகவே இல்லை. அதுக்கப்புறம் என் கூட கோயிலுக்குள்ளே வந்துட்டான். அப்புறம் திரும்ப அனுப்பிச்சி விட்டுட்டேன். அப்புறம் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்ம பிள்ளையார் அப்புறம் சிவன் சாமி எல்லாருக்கும் வந்துட்டு பூ கட்டிட்டு வந்தோம் இல்லையா, எல்லா சாமிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பிள்ளையார் சுற்றிங்கிறதுனால பிள்ளையார் சுற்றி ஆனால் யாருமே வந்து பெருசாக வந்து சாமிக்கு வந்து ஒரு விளக்கு கூட ஏற்றவே இல்லை, கூட்டமும் இல்லை. ஈவினிங் டைமில் தான் ஃபுல்லாக நிறைய கூட்டம் வரும் போல். அப்புறம் நம்ம சிவன் கோயில் வாசப்படியில் அந்த வாசல் படியை தொட்டு நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுற்றி நம்ம வந்து கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம். சாமி ஃபுல்லாக பார்த்துட்டு துர்க்கை அம்மன் அப்புறம் ஃபுல்லாக எல்லா சாமியுமே இருப்பாங்க. எங்கள் அத்தால எல்லாருமே இருப்பாங்க. இதில் என்னென்னா இப்போ வந்து சிவன் வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் நான் அவுட்டரில் பின் பக்கம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு நான் துர்க்கை அம்மனுக்கு வந்து உட்காந்து எப்போவுமே பொறுமையாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நான் உட்காந்து தான் பொறுமையாக தான் கும்பிட்டுட்டு துர்க்கை அம்மன் கூட நான் வந்துட்டு பேசிவிட்டு எனக்கு மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து அங்கேருந்து கிளம்பி வருவேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன் இன்றைக்கி வந்து ரெட் கலர் சாரீ கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கான அதுதான். இன்றைக்கி நான் வந்து துர்க்கை அம்மனை ரொம்ப மனசார கும்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக வந்தேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது அம்மா வந்து நமக்கு வந்து என்னோடய பர்த்டேவுக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கி பிள்ளையார் சுற்றி அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிள்ளையாருக்கு வந்து படைச்சிட்டோம். இது வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் இந்த விலாகை வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதனால இன்றைக்கி என்ன பிள்ளையார் சுற்றின்னு கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. அப்புறம் சாமிக்கெல்லாம் ஃபுல்லாக படைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம படைத்த இந்த சாப்பாடெல்லாம் நான் எங்கள் அண்ணன் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியான இந்த இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.